ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் கடன் வாங்கினவர் ஒருத்தர் இருந்தார், கடன் கொடுத்தவர் ஒருத்தர் இருந்தார். இந்த கடன் வாங்கினவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸ்மேன் ஏதோ பிரச்சனைனால பணம் தேவைப்பட்டதுனால அவர் அந்த ஊர்லேயே வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப கராரான ஒரு பேர் வழிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறார். இவரால் குறித்த நேரத்துக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை. அதனால் கடன் கொடுத்தவர், அந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நபர், அவர் ரொம்ப கராராக பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இவ்வளோ நாள் அவகாசம், இந்த நாளைக்குள்ளால் உன்னால் பணத்தை கொடுக்க முடியலனா உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு அப்படிங்கிறார். என்னது, மகளையா? உனக்கா திருமணமா? உனக்கு வயது அதிகம், உன்னுடைய எண்ணம் சரி கிடையாதுப்பா. வயசு கொஞ்சம் ஜாஸ்தி, இல்லைன்னு சொல்லலை, இளம் வயசு இல்லை, ஆனால் உன்னுடைய வயசும் இல்லை. அவளுக்கு நான் வயது கொஞ்சம் அதிகமானவன் தான். என்னுடைய தொழில் பணம் கொடுத்து பணம் வட்டிக்கு சம்பாதிப்பது, அதில் நான் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அதை நீங்கள் கராருன்னு சொல்கிறீங்க, இல்லைனா என் பணத்தை ஏமாற்றிடுவாங்க, அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு இவர் பக்க நியாயத்தை இவர் சொல்கிறார். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த வியாபாரிக்கும் கடன் வாங்கினவருக்கும் திருமணம் செய்து கொடுப்பதிலும் செய்து கொள்வதிலும் இஷ்டம் இல்லை. இதிலிருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு மண்டையை உடச்சிக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, பணத்தை திருப்பி கொடுக்க முடியலை, அதுக்கு வழியும் தெரியலை, கல்யாணம்தான் பண்ணிக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒன்றும் புரியல. அப்போது இந்த சமயத்தில், டென்ஷனாக இருக்கிற சமயத்தில், அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொதுஜன சபை, 4 பெரியவங்களை கூப்பிடுவோம், 4 மத்தியமான ஒரு ஆளுங்க, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ், ஒரு 4 பேர் முன்னாடி நான் உன் பொண்ணுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். சரி, அவளும் சின்ன பொண்ணு, கஷ்டப்பட வேண்டாம், விருப்பமில்லாத கல்யாணத்தை அவளும் பண்ணிக்க வேண்டாம், அதனால் நான் பெருந்தன்மையோடு நடந்துக்கிறேன். அதனால் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு பையில் வெள்ளை கலர் கல், கருப்பு கலர் கல் ரெண்டுத்தையும் உள்ளே போடுவேன். உன் பொண்ணு வெள்ளை கல்லை எடுத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், கருப்பு கல்லை எடுத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எப்படி? சாய்ஸ் இஸ் ஹர்ஸ். அவள் எடுக்கிற கல், அதில் எது வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதை எங்கே வச்சுக்கலாம் சொல்லு, 4 பேருக்கு முன்னாடி இதை செய்யலாம், அப்போ தான் நான் நியாயமாக நடந்துக்கிட்டேன்னு ஊரும் நம்பும், மற்றவங்களும் நம்புவாங்க, நான் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு ரொம்ப நல்ல மனசோட இவர் சொல்கிறார். யார்? கடன் கொடுத்தவர். கடன் வாங்கினவருக்கு சாய்ஸ் இல்லை, சரின்னு ஒத்துக்கிறார். அந்த நாளும் வருது, யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு, அந்த பைக்குள்ளே போடும்போது வெள்ளைக்கல் கருப்பு கல் தானே போடணும், 2 வெள்ளைக்கல்லை தூக்கி உள்ளே போடுறார். ஸோ அந்த பொண்ணு 2 கல்லுமே வெள்ளை கலர், அந்த வெள்ளைக்கல்லை எடுத்தாக்கா அவரை கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதை அந்த பொண்ணு பார்த்துடுறா. மேலே ரூமில் இருந்து இவ ஜன்னலில் எட்டி பார்க்கும்போது கீழே இவர் அந்த கல்லில் எடுத்து பைக்குள்ளே போடுறதா இவ பார்த்துடுறா. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, சீட் பண்ணுறான் இந்த ஆள் இப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனை பற்றி வெளியே சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக சாதுரியமாக இவ தப்பிக்கணும். ஸோ எல்லார் முன்னாடியும் கீழே இறங்கி வந்தாட்டா கூப்பிடுறாங்க, கல்லை அவளை எடுக்க சொல்கிறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு யோசித்து பைக்குள்ளேருந்து கல்லை எடுக்கும்போது கல்லை கீழே போட்டுடுறான், கை தவறி கீழே விழுந்த மாதிரி கீழே போட்டுடுறான். அப்போது அந்த ஆள், கடன் கொடுத்தவர், பையை பிடிச்சிருக்காருல, அவர் என்ன காரியம் பண்ணிட்ட, இப்போ நீ எந்த கல்லை எடுத்தேன்னு எப்படி தெரியும், கீழே விழுந்துருச்சு, எல்லா கல்லோடையும் கலந்து போச்சேம்மா, எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கூலாக, அதனால என்ன, பைக்குள்ளே வேற ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கல் கருப்பு கல்லாக இருந்தால் நான் கீழே போட்டது வெள்ளைக்கல், இல்லை பைக்குள்ளே இருக்கிற கல் வெள்ளையாக இருந்தால் நான் கீழே போட்டது கருப்பு கல், தெரிஞ்சு போயிடுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிடுறா. எந்த கல்லை உள்ளே போட்டான்னு அவனுக்கு தெரியும்ல.
இப்போ வேறு வழியே இல்லையே, பைக்குள்ளே விட்டு கையை எடுத்தா வெள்ளை கல் வந்தது. அப்போ கீழே போட்ட கல் எது? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கருப்பு கல்லை பொண்ணுயா எடுத்திருக்கா, அதுதான் வந்து கீழே விழுந்துருச்சு, சரி ஓகே, ஸோ கல்யாணம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சமயோசிதமாக யோசித்தால், இஃப் யூ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வித்தவுட் எனி டென்ஷன் அண்ட் ப்ரெஷர், வித் கிளாரிட்டி, எப்பேற்பட்ட டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்தும் வெளியில் வந்து விட முடியும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.